ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அலா 24/7 தமிழ். நான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிடிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 7ஆம் தேதியே வந்துருச்சு. இதற்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நமக்கு வந்து 17th ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இல்லை நிறைய பேர் வந்து நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டிப்ளமோ மற்றும் ஐடிஐக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு வீடியோ பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது காட்டும். ஸோ இப்போதைக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 839 அப்படின்றது சொல்லியிருக்காங்க நம்மளோட டிப்ளமோ மற்றும் ஐடிஐக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இது வந்து அப்படியே அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பண்ணா நம்மளோட நான் இன்டர்வியூ பண்ண என்னது 1 by 1 பண்ண அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அதே மாதிரி பண்ணா உங்களுக்கு வந்து இதுவுமே பண்ண அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதற்கு நம்ம பண்ண வேண்டியது பார்த்தா ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து பண்ணணும். அதை பண்ணி முடிச்சா மட்டும் தான் பண்ணா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும்பா. சரிங்களா? ஓகேப்பா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே பண்ணா ஓகே, இதை தாண்டி வேற எதுவுமே பண்ணா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து இருக்க போறது கிடையாது. சரிங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ரெகுலரா நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நம்மளோட சிடிஎஸ் எக்ஸாம் டிப்ளமோ மற்றும் ஐடிஐக்கு பார்த்தா எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச் அப்படின்னு நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சிற்பி அப்படின்ற ஒரு பேட்ச். இது வந்து டிப்ளமோ மற்றும் ஐடிஐக்கான ஒரு பேட்ச் 24 ஜூலை 2026 பண்ண இந்த பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான குவரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்க தெரியுதுங்களா 08130806247 இந்த நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றவங்க நம்மளோட டீம்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ மறக்காம ஓகே, ஸோ அவங்களோட கைடன்ஸ் அப்படின்றத கேட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு Y836 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காம என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சரி, ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு தெரியுங்களா? அந்த வெப்சைட் குள்ள போயிடுங்க. அதுல போனீங்க அப்படின்னா ஓகே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ஓகே, ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஓடிஆர் இருக்கு தெரியுங்களா? ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை ஃபார் த எக்ஸாம் கொடுத்தீங்க அப்படின்னா சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதில் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் அப்படின்றது வரும்பா. இல்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ், அப்ளிகன்ட் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி, அகடாமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா பண்ணா ஒரு 12 ஆப்ஷன் இருக்குப்பா. 12 பேஜ் இருக்கு. இந்த 12 பேஜ்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம தெளிவா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சரிங்களா? சோ இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது வரும். இதுல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இங்க வந்து இருக்கும். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிக்கணும்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலப்பா. ஸோ அதான் பார்த்தா அனௌன்ஸ்டு வில் பி லேட்டர் அப்படி தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணணும், இங்கே டிக் பண்ணிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸ் உள்ள போகும். அடுத்த ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட பர்சனல் ஓடிஆர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது இன்பில்டா பார்த்தீங்கன்னா அதிலே வந்து எழுதியிருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகே, எடிட் இன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லிட்டு காட்டும். இல்ல என்னோட டேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்ல என்னோட டேட்டா ஏதோ மிஸ் மேட்சா இருக்கு, இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா ஓடிஆர் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இல்ல பாத்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், அப்ளிகன்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னது, அப்பாவோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னது, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி அண்ட் ரிலிஜன். இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஓடிஆர்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தா கம்யூனிகேஷன் கம்யூனல் ரிசர்வேஷன் ஆஃப் கேட்டகரி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல உங்களோட ஓகே கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு தெரியுங்களா? அது டீடைல்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும். அதான் பார்த்தா ஓகே நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து எங்க வந்து அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க, அந்த சர்டிபிகேட்டோட நம்பர் என்ன அப்படின்றது கொடுங்க. அதே மாதிரி என்ன கேட்டகரி, அதே மாதிரி அதில் என்ன ஓகே கேஸ்ட்ல நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது யாரு, அது சீரியல் நம்பர் என்னது, என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக், இது எல்லாமே பண்ணால் கம்யூனிகேஷன் நம்மளோட இது இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுங்களா, அதில் கம்பல்சரி இருக்கணும். இதை தாண்டி பண்ணால் நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு ஃபைனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்பாங்க. இதுவும் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வருப்பா. இதில் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இதில் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும்.
இது எல்லாமே ஒரே பேஜ்ல வரும், நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்றது உங்களோட பேர் வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. அதேமாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே போட்டுக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலான்றது இல்லை போட்டுக்கோங்க. அதேமாதிரி கம்யூனல் கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரிக்குள்ளே வருவீங்க, அதேமாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் ஃபைனலாக இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உள்ளே போயிடும். ஓகே, அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து உள்ளே போயிடும்ப்பா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது ரெண்டுமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கணும். ஓகே, உங்களோட ஃபோட்டோ பொறுத்த அளவுக்கு இங்கே கீழே உங்களோட நேம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தா என்னைக்கு அந்த பிக்சர் எடுத்தீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் இங்கே இருக்கணும். இங்கே கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லியும் காட்டும். அதே மாதிரி சூஸ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு இது வித்தின் கேபிக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்தா உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். அப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு ரொம்ப மேண்டட்ரி. ஓகே, ரொம்ப முக்கியமானது. தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி பழைய ஃபோட்டோலாம் தயவு செஞ்சு கொடுக்காங்க, புது ஃபோட்டோவை பார்த்து அப்ளை பண்ணுங்க. அடுத்து பார்த்தா ஸோ உங்களோட நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இங்கே கம்பைன்டு செகண்டரி சர்வீஸ் இருக்கு. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் உங்களோட ஓகே நேட்டிவ் அட்ரஸ். ஓகே, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னது, இப்போ ரெப்ரசண்டா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க ப்ரெசென்ட்டா அப்படின்ற அட்ரஸ் வந்து ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே நான் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கேன், ரெண்டுமே என்னோட நேட்டிவ்ல தான் இருக்கேன் அப்படின்னா சேம் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இப்போதைக்கு சென்னையில் இருக்கேன் ஆனால் என்னோட நேட்டிவ் வந்து வேற ஊர் அப்படின்னா ஓகே 2 அட்ரஸ் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட மெயில் ஐடி இருக்கும், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் சப்ஜெக்ட் டீடைல்ஸ். நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்கன்னு இருக்கு. இங்க பாருங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னா கோட் நம்பர் 431. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட 512. ஓகே, இது பார்த்தா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்டிங் பார்த்தா இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எலிஜிபிளாக இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பாருங்க இவ்வளோ வேகன்சி இருக்கு, ஆனால் மெக்கானிக்கல் ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம மாணவர் பார்த்தீங்கன்னா ஓகே என்னது சிவில் இது மெக்கானிக்கல் அப்படின்றதால அவர் இதை சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதேமாதிரி டோட்டலாக பாருங்கள் ட்ரேட் இருக்குது, அது பண்ணால் ட்ரேட் இருக்குது, அதேமாதிரி வெல்டர் இருக்குது, வயர்மேன் இருக்குது, ஒர்க் ஷாப்பு, டீசல் மெக்கானிக்கு, மைண்ட் மேட்டு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐ சர்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இது ரொம்ப முக்கியமானது பா. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு என்ன போஸ்டிங்க்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணால் அங்கே தான் செலக்ட் பண்ணும். அடுத்த பாருங்கப்பா, ஸ்பெஷல் கேட்டகரி டிஃபரெண்ட் ஏபிள்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, நோ. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லை நோன்னு நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட் ஏபிள்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் பொறுத்தவரைக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கிடையாது, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், நான் ஏன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா என்ன கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளோட ஓகே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது லோக்கல் பாடிஸ் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டிஎன்பிசி தரப்புலேருந்து நம்ம ஏதாவது தேர்வு முறைகேடு பண்ணி நம்மள ஏதாவது டிபார் பண்ணிட்டாங்களா இல்லை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது நமக்கு. சரிங்களா? ஸோ அது எல்லாமே தெளிவாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகடாமிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்பா. சூஸ் த குவாலிஃபிகேஷன் யூ ஹாவ் ரெக்யூர்டு. அதான் பண்ணா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா இல்லை யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்றது கேட்கும். இல்லை சார் நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னது 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணுங்க. இல்லை யூஜி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல். ஓகே, ஆட்டோமொபைலா மெக்கானிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி கேட்கும்பா. அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்போ உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்மளோட யூஜி டிகிரி தெரியுங்களா, அது என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு, என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பார்த்தா எவ்வளோ வருஷங்கள் படிச்சிருக்கோம், நம்மளோட யூனிவர்சிட்டி நேம் என்னது, சர்டிஃபிகேட் நேம் என்னது, தமிழ் மொழி வந்து ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, பிஹெச்டிஎம் இருக்கா அப்படின்ட்டு தெளிவாக கேட்கும். ஓகே யூஜி டிகிரி பிஜி டிகிரி நீங்கள் எல்லாமே கொடுங்க, தப்பே கிடையாது. சார் இது வந்து டிப்ளமோ போஸ்டிங் தான் சார், நான் பிஜி வரையும் படிச்சிருக்கேன் கொடுக்கலாமா சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க, எந்த தப்புமே கிடையாது. சரிங்களா? எஸ் ஆக்சுவலி கொடுத்து தான் ஆகணும். அடுத்த பாருங்க, டு யூ ஹோல்ட் அ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஆத்தரைஸ்டு டு டிரைவ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் லைட் மோட்டார் வெஹிக்கல் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பண்ணால் விஷுவல் ஸ்டாண்டர்ட், ஓகே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பண்ணால் ஓகே ஸ்டாண்டர்ட் 3க்கு ஒரு சில இருக்குது, ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 1லாம் இருந்துச்சுன்னா எந்த எக்ஸாம் வந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக பண்ணால் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துருங்க.
கொடுத்து முடிச்சுட்டு ஓகே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஓகே ஸோ நம்பர்லாம் கொடுப்பீங்களா, சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுத்து ஓகே ஃபைனலாக இது பண்ணிக்கோங்க. அட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குவாலிஃபிகேஷன் இன் தமிழ், ஹாவ் யூ பாஸ்டு த செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் த தமிழ் கண்டக்டட் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஸோ இஃப் இன்கேஸ் எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னது, இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவையில்லை. த எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த சப்ஜெக்ட் பேப்பர் ஆஃப் கரஸ்பாண்டிங் த போஸ்ட். இப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கொடுத்தால நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஆனால் ஒரு சில போஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டீட்டெயிலுமே பண்ணால் இதில் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்த பாருங்கப்பா, ஸோ நம்மளோட பிஎஸ்டிஎம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் ஓகே 1ஆவதுலேருந்து காலேஜ் வரையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமோ எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாதுப்பா. எஸ். அடுத்த பாருங்கப்பா, எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகே, அப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் ஒன்று போட்டுருங்க. அடுத்து உங்கள் சொந்த ஊர் வந்து ஒரு இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கான பேப்பர் பாருங்கள், பேப்பர் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி வரும். நீங்கள் அங்கே என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் இங்கே வந்து வரும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, டு யூ வாண்ட் அவைல் த ஃபீஸ் கன்செஷன் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற கேட்டகரி எதாவது இருந்தீங்க, ரிலாக்ஸேஷன் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா அதுவே பண்ணால் அட்டெம்ப்ட் காமிச்சு நோ எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்றலாம் காட்டும். ஓகே, இது அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் அப்லோட். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து மேண்டேட்டரி ஆப்ஷன் இருக்குதுங்களா, ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி இருக்குது, அது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும்ப்பா. ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஆத்தரைஸ்டு பை த டிரைவ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள். நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, யூஜி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இருக்குதுங்களா, அது கேட்டிருக்காங்க. அடுத்த ரொம்ப மேஜர் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வாங்கணும். 1 டே அப்படின்ற பண்ண இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆகிடும். ஸோ அதனால சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா எனி பிஜி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலும் பார்த்தா இதில் வந்து அப்லோட் பண்ணலாம்ப்பா. ஸோ பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ப்ராசஸும் வந்துட்டு இங்கே ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். ஓகே, யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோனில் லேப்டாப்பில் ஒன்று வச்சுட்டு ஒரு 2-3 காப்பி பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட நேரம் பார்த்தா எக்ஸாமினேஷன் கிட்ட வரப்ப ஓகே நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் தெரியாமல் கூட போகும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் எல்லா டேட்டாவும் கரெக்டாக நீங்கள் கெட் பண்ணி வச்சுக்கணும், அந்த அளவுக்கு எக்ஸாமினேஷன் நம்மளால் ஈஸியாக பார்த்தா கம்ப்ளீட் பண்ண முடியும்ப்பா. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தா மேஜரான விஷயங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது, எனக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல இந்த டவுட் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகேப்பா, எனி டவுட் சோ ஃபார்? ஓகே, ஸோ இல்லை ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி நம்மளோட அடா 24/7 இப்போதைக்கு சிற்பி அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம்ப்பா. இது வந்து சிடிஎஸ்க்கான ஒரு ஃபுல் ஃபெஸ்டான பேட்ச். குறிப்பாக நம்மளோட டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படிக்கிறாங்க தெரியுங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு பேட்ச் தான் பார்த்தா சிற்பி அப்படின்ற ஒரு பேட்ச். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24th பார்த்தா இந்த பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. Y836 யூஸ் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா 1045 ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? எஸ் மக்களே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை தாண்டி அப்ளிகேஷன் வேற எதுவுமே இருக்காது. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக கொடுங்க. என்ன எக்ஸாம் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த 2-3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நார்மலாக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.